श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत। நாரத பக்தி சூத்திரங்கள் 72வது சூத்திரம் படிக்கிறோம். நாஸ்தி தேஷு ஜாதி வித்யாரூப குலதன கிரியாதி பேதஹ. நேத்திக்கு நம்ம இந்த சூத்திரம் வரைக்கும் அர்த்தத்தினை பார்த்திருக்கோம். ஞானி பக்தனுக்கு பராபக்தன இருக்கிறவனுக்கு லோகத்தில் எங்கேயும் எப்பவுமே இந்த பேதங்கள்னு பார்க்க மாட்டான். ஜாதி வித்யா ரூப குல தன இல்லை கிரியா வேறு வேறு ஏதாவது கூட இருந்த ஆதி பதார்த்த எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா பேதா நாஸ்தி. அதே மாதிரி நம்ம அப்படிப்பட்ட பக்தாளனே மகாத்மர்களே ஞானிகளன்னு பார்க்கும்போது நம்ம ஹிருதயத்தில் கூட இந்த மாதிரி விஷயங்களை பற்றி அந்த விசாரணையோ சிந்தனையோ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக 73வது சூத்திரத்தினை இன்னைக்கு பார்க்கணும். நம்ம யதஸ்ததீயாஹ. எந்த காரணத்தினால இந்த ஞானிகள் பக்தாள் இப்படிப்பட்ட இந்த பாவத்தில் அவங்க இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்தால் காரணம் யதஹ பிகாஸ்ன்னு இதுக்கு மேலே முந்தாவது சூத்திரத்தில் சொன்னால் அப்படிப்பட்ட பேதபாவங்கள் எந்த காரணத்தினாலையும் அவங்களுக்குள்ள நம்ம பார்க்கக்கூடாது, அவங்க பார்க்க மாட்டாங்க. காரணம் யதஹ ததீயாக. 2-3 சூத்திரங்களுக்கு முன்னாடி படித்தோம் தன்மயாக. இப்போது அதே மாதிரி தான் ததீயாக. காரணம் என்னன்னா அவங்க அந்த பகவத் ஸ்வரூபமாகவே உணர்ந்து அத்வைத பிரம்ம வஸ்துவன்னு சொல்லிட்டு பரமாத்மா அதே பொருள் தான் எனக்குள்ளேயும் பிரகாசிக்கிறதுன்னு சொல்லிட்டு அதில் வெளியில் பார்க்குறது எல்லாமே எங்கே இருக்கு? மொத்தம் பகவத் ஸ்வரூபமாக இருக்கு. அப்புறம் நானும் பகவத் ஸ்வரூபந்தான். இப்போது நான் ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த நானாக இருக்கிற இந்த ஆத்மஸ்வரூபத்தில் தான் எல்லாமே இருக்கின்றனது. அதனால் அதுக்கு தான் கைவல்யோபனிஷத்தில் கொடுக்குற ஒரு சிறந்த மந்திரம் மய்யேவ சகலம் ஜாதம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் மயி சர்வம் லயம் யாதி தத் பிரம்மாத்வயமஸ்மியகம். இந்த விஷயம் இந்த ஞானம் அபரோக்ஷமாக அவங்களுக்கு ஏற்பட்டதுனால அவங்களுக்கு எந்த பேதங்களும் பார்க்க மாட்டாங்க. அப்படின்னா விவகாரத்தில் இருக்கும்போது அப்படி எப்படி அப்போது ஸ்திரீ புருஷ பேதம் தெரியாதா? அதே மாதிரி எங்கே என்ன எப்படி பிரவர்த்திக்கணும்னு தெரியாதுன்னா விவகாரத்தில் இதெல்லாம் அனுசரித்தா கூட ஹிருதயத்தில் எங்கேயுமே இந்த காரணத்தினால இப்போ ஒரு பக்தனோ ஒரு மகாத்மானோ குரு நீ யாராவது இந்த மாதிரி சத்சங்கத்துக்கு வந்தால் எனக்கு உபதேசம் பண்ணுங்கோ கேட்கணும்னு வந்தால் நீங்கள் எந்த ஜாதி எந்த குலம் எந்த ஊரன்னு கேட்க மாட்டாங்க. சுவாமிஜி அடிக்கடிக்கு சொல்கிறார்ல, எத்தனையோ மகாத்மர்கள் அவர் வாழ்க்கையில் சந்திச்சாரா. மேக்சிமம் நோபடி யாரும் கூட நீங்கள் எந்த ஊரு எந்த உங்கள் குரு யார் நீங்கள் எங்கே சந்நியாசம் எடுத்துக்கிட்டீங்கன்னு எதுவுமே சுவாமிஜின்னு எப்பவுமே யாருமே
அப்படின்னா உண்மையான ஞானிகள் பக்தாள் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் லோக விஷயங்களுமே அவங்கள அது கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவர் சன்னியாசினால் அன்றைக்கி மட்டும் இல்லை, சாதாரணமாக எந்த சிஷ்யன்னு கூட எந்த குரு இப்படியெல்லாம் அதெல்லாம் விவரங்கள் கேட்க மாட்டான். வந்து கேட்குறான்னா பொறுமையாக இன்ட்ரெஸ்டாக அவ்வளோதான். ஸோ எதக ததீயாக, அதனால தான் இப்படிப்பட்ட ததீயாக அப்படிப்பட்ட அத்வைத ஞானம்னா பகவான் கீதையில் சொன்ன ஸ்லோகத்தில், இந்த ஸ்லோகத்தின்னு 2-3 நாளுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம். ஆனால் அதில் ஒரு கடைசி வரின்னு இப்போ இங்கே ஹைலைட் பண்ண வேண்டியிருக்கு. பகூனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே. ஸோ ஞானி பக்தாத எத்தனையோ ஜன்மங்களுக்கு அப்புறம் இவனு வந்து படிப்படியாக இப்படி எவல்யூஷன் ஏற்பட்டு ஞானமும் பக்தி ரெண்டு கலந்து ஒரு பூர்ணமான பலம் அவனுக்கு கிடைச்சது. அவனை உணர்ந்தானோ. ஆனால் கண்டிஷன் என்னன்னா வாசுதேவா சர்வமிதி. எந்த சார் அந்த பலம், இந்த கல்மினேஷன் என்ன? பக்தி ஞானம் ரெண்டு பரிபக்குவமாகி ரெண்டு கலந்து போச்சுன்னா அது பூர்ணமாக இருக்குமென்னா எப்படி இருக்குமென்னா வாசுதேவ சர்வமிதி. சர்வம் வாசுதேவனை தவிர இன்னொரு வஸ்து இன்னொரு விஷயம் இல்லை. சொல்கிற நானும், பேசுகிற நானும், கேட்குற நீங்கள், பார்க்கறது பொருள் எல்லாமே சர்வம் வாசுதேவம் அப்படின்னு சொல்லி இது யாராவது ஒருத்தர் உணர்ந்தான்னா ச மகாத்மா. அப்படிப்பட்ட மகாத்மா, அப்படிப்பட்ட பூர்ணத்துவம் அடைஞ்சவன் வந்து சுதுர்லபா. பாருங்க, மேலே பகுநாம் ஜென்மநாமந்தே ஞானம் அடையணும், ஆன்மீக மார்க்கத்தில் போகணுமென்னு நிறைய பேருக்கு ஆசை வருது, வருவாங்க, ஈடுபடுவாங்க. ஆனால் அதில் திரும்பி சுதுர்லபம் என்ன தெரியும் அர்ஜுனா? வெரி 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 ரேர் அண்ட் டிஃபிகல்ட் ஒருத்தர் இந்த நிலை அடைகிறது. அப்போன்னா டிஃபிகல்ட்டுன்னு சொல்லிட்டு அப்போது நிருத்சாகப்படுத்தலை. அப்போது அவ்வளோ கஷ்டமானதானாலும் ஆனால் அதுதான் சிறந்தன்னு பகவான் சொன்னதுனாலையும் ரெண்டு சொல்கிறாரு. இட் இஸ் துர்லபம், பட் ஞானம்தான். ஞானி து ஆத்மைவ மே மதம். அர்ஜுனா, என்னோடய திருஷ்டியில் என்ன அபிப்பிராயம் தெரியுமா? ஞானி நானே தான், ஆத்மாவை நான், என்னுடைய ஆத்மஸ்வரூபம் நானே அவனு தான், அவனே நான் தான். ஆத்மைவ மே மதம் அப்படின்னு பாராட்டினார். சரி, அடுத்ததாக 74வது சூத்திரத்தில் இங்கே சாதகர்கள் அனுசரிக்க வேண்டிய சில சாதனங்கள் திரும்பி எங்கெங்கே எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு மறுபடியும் சிலது சூச்சனை பண்ணுறாரு. அனுசரிக்க வேண்டிய நியமங்கள் இல்லை செய்ய வேண்டிய சாதனைகள் அப்படி சொல்லும்போதும் 74வது சூத்திரத்தில் வாதோ நாவலம்பிய, வாதத்தில் ஈடுபடக்கூடாது. ந அவலம்பிய வாதக. வாதம்னா ஆர்குமெண்ட்னு அர்த்தம். இங்கே 3 விதமாக 4 விதமாக சொல்லப்படுறது. பேச்சுவார்த்தை, பேச்சு. இதில் வந்து முதல் வாதம், அப்புறம் விவாதம், அப்புறம் விதண்டவாதம், அப்புறம் சம்வாதம். சம்வாதம் ஒரு பக்கம் வைங்கோ, அதுதான் சம்வாதம். கரெக்டான பேச்சு, டிஸ்கஷன் அண்ட் அனாலிசிஸ் சம்வாதம். இந்த சம்வாதம் అనేది தான், அதனால தான் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே. அங்கே வந்து ஆர்குமெண்ட் சேர்க்க பேசலை. சம்வாதம்னா சம்யக் வாதம். நீ கரெக்டா, நான் கரெக்டா, நீ பெருசா, நான் பெருசானே இந்த விஷயம் இல்லாமல் சம்யக் வாதம் இல்லை சத்துன்னு பற்றி தான். டு ப்ரூவ் த ட்ரூத், ரெண்டு பேருக்கு ஒத்துக்கிற மாதிரி
காமன் டினாமினேட்டராக இருக்கிற விஷயம். இங்கே நீ நான் முக்கியம் இல்லை. அப்போது அது எப்படி யார் முடிவு பண்ணுவோன்னு சாஸ்திரம் முடிவு பண்ணும். ரிஷிகள் ஞானிகள் முடிவு பண்ணுறான் சாஸ்திரம் ஆதாரமாக வச்சுக்கிட்டு. அதனால் இது சம்வாதம். நச்சிகேதனுக்கு யமதர்மராஜனுக்கு நடுவில் நடந்த அந்த டைலாக் வித் த டெத், என்கவுண்டர் வித் த டெத்ன்னு இங்கிலீஷில் வச்சாங்க அந்த கட்டோபனிஷத்துக்கு பேர். ஸோ டைலாக்னார், சில புஸ்தகத்துக்கு பேர் அப்படி கூட வச்சுருக்கு. ஸோ அது சம்வாதம். அப்புறம் யாக்ஞவல்க மைத்ரேயி சம்வாதம். ஜனகர் அஷ்டாவக்ரருடைய டிஸ்கஷன் பேச்சுவார்த்தை சம்வாதம். அதனால் ரெண்டு பேருக்கும் ஒத்து வர மாதிரியும் சத்தியமாக இருக்கிற மாதிரியும் நித்தியமான இருக்கிற விஷயமாக இருந்தால் தான் சம்வாதம். சரி, அது எதில் வருதுன்னா அதுக்கு அப்புறம் சொல்கிறேன். அது எங்கே நம்ம அனுசரிக்கணும். சம்வாதம்னா சத்சங்கம் ஆல்சோ. இப்போது வாதம் விவாதம் விதண்டவாதம். வாதம்னாவே ஜஸ்ட் ஆர்குமெண்ட் ஃபார் த சேக் ஆஃப் ஆர்குமெண்ட். அதில் கொஞ்சம் விவாதம் பண்ணுவான். விவாதம்னா எப்படியாவது பரபக்ஷ நிராகரண பூர்வகமாக இருக்கும். பரபக்ஷம்னா அடுத்தவங்கன்னு எப்படியாவது நிராகரணம் பண்ணணும், டிஸ்மிஸ் பண்ணணும். அப்புறம் வாதமாக ஆரம்பித்து அது விவாதமாக ஆகி அப்புறம் விதண்டவாதமாகி ரொம்ப பிடிவாதமாகி அங்கே என்ன உருவாகும்? சூடு உருவாகும். நெருப்பு பிடிச்சிக்கும். நெருப்பு வெளிச்சம் வராது, ஞானம் வராது, ஆனால் சூடு பிடிச்சிக்கும். அந்த சூடுனால் பேச்சு ரொம்ப மீறி தாண்டி போய் அதுக்கப்புறம் கை தூக்குற அளவுக்கு வந்து அப்புறம் சண்டை வந்து ஹிம்சை கொலை எல்லாமே நடக்கலாம், திட்டு பலது. ஸோ அதனால் பேச்சு అనేది ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த வாக் இந்திரியத்தினை ரொம்ப கட்டுப்படுத்தணும். இதுதான் ரொம்ப முக்கியமாக சாதனையில் சொல்லப்பட்டிருக்கு. வாகிந்திரியம் வாய் வந்து ரெண்டு வேலை செய்கிறது, பேசுறது சாப்பிட்றது ரெண்டுத்தனி. ஆகாரமும் அப்புறம் நம்மளுடைய வாக்கிந்திரியம், ரசனேந்திரியம் வாக்கிந்திரியம், இது ரெண்டுத்தனி கட்டுப்படுத்திட்டா ஓகே. நாவு அடங்கினால் அடுத்த நாளும் அடங்கும். ஒரு நாக்குன்னு கண்ட்ரோல் பண்ணிட்டு மிச்ச இந்திரியங்கள் எல்லாம் சுலபமாக கட்டுப்படுத்தலாம். அப்புறம் இந்த வாதம் விவாதம் விதண்டவாதம் అనేది ஒரு பக்கம். இது எல்லாமே வெரைட்டி, அதில் கிரடேஷன் தான். அந்த சூடு வந்து எப்படி பிடிச்சோம். அதனால் எப்பவுமே கூட ஆர்குமெண்ட் டிஸ்கஷன்ஸ் யாரு கூட வச்சுக்காது. எந்த விஷயம் பற்றியும் முக்கியமாக இந்த ஆத்தியாத்மிக விஷயங்களுக்கு கூட ஆர்குமெண்ட் வச்சுக்கூடாது. யாரு கூட டிஸ்கஷன் பண்ண வேண்டியதில்லை. குரு சொல்கிறபடி கேட்டு நடந்து போயிட்டே இருக்க வேண்டியது தான். நமக்கு யாருக்கும் சொல்லி ப்ரூஃப் பண்ண வேண்டியது விஷயம் இல்லை. எதுக்குன்னா அதுக்கு காரணம் அடுத்த சூத்திரத்தில் அவரே சொல்லுவார். இப்போ இங்கே வந்து வாதம் விவாதம் விதண்டவாதம் இன்னொன்று இருக்கு. இதுக்கு கூட எல்லாமே ரொம்ப சீப்பஸ்ட் டைப் வந்து ஜல்பம் அப்படின்வாங்க. ஜல்பம்னா அல்பம்னு அர்த்தம். ஜல்பம்னா காசிப்பு. ஒன்றும் அர்த்தம் இல்லை, மீனிங் இல்லை. சிம்பிளி சாட்டர் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ரொம்ப சாட்டர் பாக்ஸ் பேசிகிட்டே இருப்பான், என்னமோ பேசுவான், என்ன ஒரு அர்த்தம் இருக்காது, ஒன்றும் இல்லை. காசிப், வம்பு பேசுறது, லோக வார்த்தைகள் பேசுறது, தேவையில்லாமல் பேசுறது, எல்லா பேச்சும் கேட்கணும், அடுத்தவங்களை என்ன பேசுகிறாருன்னு ஒரு இந்த ஜல்ப புத்தி. ஜல்பம்னா அல்பம், ஜல்பம்னா காசிப்னு அர்த்தம். இந்த மாதிரி ஜல்பமும் வேண்டாம், வாத விவாதம் விதண்டவாதம் வேண்டாம், அது எல்லாத்துலையும் ஈடுபடாது, ஜாக்கிரதை இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஆத்தியாத்மிக சாதனான்னு சொல்லிட்டு சொல்கிறார். இங்கே பக்தி ஞானம் ரெண்டு கலந்து பேசிகிட்டு இருக்கிறோமா. ஒரு சைடு பாயிண்ட்டு கொஞ்சம் சொல்கிறேன். என்னன்னா சார், பக்தி ஞானம் எப்படி ஒன்றாகும்?
சாதாரணமாக கொஞ்சம் ஆழமாக சிந்திக்காதவங்களுக்கு இந்த சந்தேகம் வரும். ஞானம்னா இப்போது கிளாஸுக்கு போனால் கெமிஸ்ட்ரி படித்தா கெமிஸ்ட்ரி ஞானம் வரும், அது ஞானம், நாலெட்ஜு. அப்புறம் కంప్యూటర్ படித்தா కంప్యూటర్ నాలెడ్జ్ வரும். భక్తి అనేది కోయిలుకు పోనదానే భక్తి, తేంగాయ ఒడిచేదానే భక్తి, పాట పాడినదానే భక్తి. ஞானமும் பக்தி ஒன்றன்றீங்க, இப்படி சந்தேகம் வரும். ஞானத்துக்குன்னா சத் சங்கத்துக்கு வரணும், அது அந்த சத் சங்கத்தில் கூட வேதாந்தம் சொல்கிற சத் சங்கத்தில். அப்படி பக்தின்னா அது கோவில்லையோ நாங்கள் வீட்டிலேயே அப்புறம் பண்ணிக்கிறோமே. ஏன் நீங்கள் பக்தின்னு ஞானத்தை கலந்து இப்படி குழப்பி குழப்பி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வரலாம். அப்படி கிடையாது, ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. என்னன்னா, பிரேமையோட விரும்பி நம்பி பரமாத்ம ஸ்வரூபம்னா என்ன అని தெரிஞ்சுக்கிறது. இப்போ நீ பக்தி என்ன, கோவில் என்ன, பூஜை என்ன, பாட்டு என்ன, அப்போது அது அதோடைய விஷயம் உனக்கு கரெக்டாக தெரியாமல் அது பிரயோஜனப்படுமா? நீ அதில் பூர்ணமாக ஈடுபட முடியுமா? அதனால் நீ கோவில் பக்தி அப்படின்னு சொன்னால் பரமாத்மா பற்றி, கடவுள் பற்றி. இப்போ அந்த கடவுளை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். எப்படி? பிரேமையோட நம்பிக்கையோட விரும்பி அந்த பரமாத்மா ஸ்வரூபம் என்ன అని தெரிஞ்சுக்கணும், முதல் படி. ரெண்டாவது படியில் அந்த பரமாத்மா தான் இந்த சரீரத்தில். நல்ல கவனிங்க, இப்போ இங்கே தான் அறிவு வேணுது. పరమాత్మ స్వరూపం தெரிஞ்சுக்கிறதுனாவே அறிவு வேணும், அதுக்கு ஞானம். இப்போ பக்தி అనేది ஞான ரூபமாக மாறும்போது தான் அந்த பரமாத்மாயே தான் இந்த சரீரத்தில் நானே தோணுறது. பார்த்தீங்களா? தோணுறது எல்லாருக்கும் தோணும், யாரும் சொல்ல மாட்டாங்க நான் எனக்கு தோணுறதே இல்லை சார். அது மட்டும்தான் எல்லாருக்கும் அந்த அறிவு இருக்கு. நான் இருக்கேன், எனக்கு தெரியுது. அப்போது நானு பிரகாசிச்சிட்ருக்கிற அந்த வஸ்து என்ன இருக்கின்றனதோ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதுதான் தெரிஞ்சுக்கிறது. எங்கே தெரியறது புத்திக்குள்ளே தெரியறது. நீ பக்தி பாஹ்யமாக பண்ணுறேன்னு புத்திக்குள்ளே என்ன தெரியணும்? அந்த பரமாத்மா இங்கே நானுன்னு தோணுறாருன்னு தெரியவும் இல்லை. அப்போ புத்திக்குள்ளே தெளிவு ஏற்பட்டு தெரியறதுக்கு காரணமாக இருக்கிறதுனால, புத்தியில் வர ஒரு மாற்றம்னால ஞானமும் பக்தி ஒன்றும் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுதா? ஞானமும் பக்தி ஒன்றுன்னு சொல்கிறோம். இங்கே ரிலவெண்ட் இல்லை இந்த பாயிண்ட்டு, பட் என்னமோ தோணுச்சு ஜஸ்ட்டு. ஸோ அப்போ சம்வாதம் தான் ஆத்தியாத்மிக வித்யா, சத் வித்யா, பிரம்ம வித்யா பற்றி எங்கே டிஸ்கஷன் சம்வாதம் நடக்கிறதோ, இல்லை ஒருத்தர் பேசுகிறாரோ நீ கேட்குறியோ, இல்லைன்னா அப்புறம் நீ கேள்வி கேட்குறியோ, ஓகே, அர்ஜுனன் கேட்ட மாதிரி, நச்சிகேதனை கேட்ட மாதிரி, அது 2 பேருக்கு நடுவில் நடந்தாலும் சரி, இல்லை ஒரு குருவு பல சிஷ்யருக்கு நடுவில் நடந்தாலும் சரி, குருவு சிஷ்யர். அப்புறம் இல்லைன்னா அது சம்வாதம் பற்றி சொல்லிட்டுருக்கேன். இல்லை 2 சாதுக்கள், 2 மகாத்மர்கள், 2 பக்தாளுக்கு நடுவில் நடக்கிற என்ன நடக்கும்? அவங்க கேட்டது, தெரிஞ்சினது, ரசித்தது ஷேர் பண்ணிக்கிறாங்க, ஆனந்தமாக அது ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்போ அது அதுதான் சம்வாதமாக இருக்கும். அப்போது இதில் என்ன ஜாக்கிரதை இருக்கணும்? இஷ்டப்பட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாதவனுக்கு இந்த விஷயங்கள் எங்கேயுமே சொல்லாத, எந்த அட்வைஸும் பண்ணாத. சரியா? ஸோ அதனால் ஒரு கருத்து சொல்லப்படுறது, நீ நல்ல ஒரு சம்பந்தம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு வச்சுக்கணும்னு சொன்னால், ஒருத்தர் கூட ஸ்னேகம், ஆறு குடும்பத்தில் கூட பந்தம்,
அங்கே 3 விஷயங்கள் அனுசரிக்கணும்னு சொல்லிட்டு இந்த சுபாஷிதத்தில் சொல்லப்படுறது என்னன்னா, இச்சேச்சேத் விபுலாம் மைத்ரீம், இச்சேச்சேத் விபுலாம் மைத்ரீம், நீ நீண்ட காலமான சிறந்த ஒரு மைத்ரி ஃப்ரெண்ட்ஷிப்னு நீ மெயின்டைன் பண்ண, ரிலேஷன்ஷிப்பு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணோம்னா அப்படின்னு நீ விரும்பிட்டா, த்ரீணி ந தத்ர காரயேத், இந்த 3 விஷயங்களும் செய்யாமல் இரு, ஜாக்கிரதை இரு, அவாய்ட் பண்ணு. என்ன அதுன்னா, வாக்வாத அர்த்த சம்பந்த, வாக்விவாதம் வச்சுக்காது, வச்சுட்டா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், ஆர்கியூ பண்ணாத. அப்புறம் பணம் முக்கியமாக அங்கே கொண்டு வராத, பணத்தை நீ முக்கியமாக அங்கே வச்சுட்டா டிரான்சாக்ஷன் பணமாக இருந்துச்சுன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த ரிலேஷன்ஷிப்பு வீக் ஆகிடும், பலகீனமாகிடும். அப்புறம் தத் பத்னி பரிபாஷணம், யாரு கூட நீ ஃப்ரெண்ட்ஷிப்பு இருக்கோ, ஃப்ரெண்டாக இருக்கிறியோ, அந்த ஃப்ரெண்டு அவருடைய குடும்ப விஷயத்தினை பற்றி நீ ரொம்ப தெரிஞ்சுக்கணும், விரும்பினவனே ஆசைப்பட்டு, முக்கியமாக அவருடைய பாரியனை பற்றி எதுவுமே கேட்டு பேசாத. பாருங்க, தத் பத்னி பரிபாஷணம் அப்படின்னு 2 பேர், நீ அவங்களும் அவன் உன்னுடைய பர்சனல் ஃபேமிலி பாரிய விஷயம் முக்கியமாக அதெல்லாம் கேட்கக்கூடாது, பேசாது. இது செஞ்சுட்டு இருந்தால் இது 3 நீ அவாய்ட் பண்ணால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நீண்ட காலம் நல்லபடியாக ஒழுங்காக இருக்குமனே ஒரு சுபாஷிதம். ஸோ அதனால் இப்போது நம்ம இவ்வளோ கேட்டு தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நமக்கெல்லாம் ஆசை வரும், நமக்கு என்ன இந்த ஞானம், இந்த சத்சங்கம் இதெல்லாம் ரொம்ப பிடிச்சது, நல்லா இருக்கே, ஐயோ இப்படிப்பட்ட ஞானம் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியலையே, வீட்டில் அவங்களுக்கு தெரியலையே, ஃப்ரெண்டுக்கு தெரியலையே, இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கெல்லாம் சொல்லணுமனையோ பிரயத்தனம் பண்ணக்கூடாது. அப்புறம் அவங்க யாரும் எதுவுமே கேட்காம உன்னை டெஸ்ட் பண்ணுறதுக்காக, உனக்கு எவ்வளோ நீ படிச்சுட்ட, நீ என்ன பண்ண, என்ன சாதிச்ச அப்படின்னு நம்மளை கிண்டல் பண்ணுறதுக்கோ சுட்டி காட்டுறதுக்கோ பண்ணுறாங்க. அதனால் வாய் திறந்து இதெல்லாம் அங்கே சொல்லவே வேண்டாம். அப்போது வீட்டில் கூட மக்கள் கூட இருக்கும்போது எப்படி இருக்கணும்னா, பிரேமையோடு எல்லாரும் கூட கலந்துக்கோ, எல்லாரும் கூட அங்கே சிரி, எல்லாரும் கூட அழுறதுன்னா அழுவு, ஆனால் உள்ள அத்வைத ஞானம் வச்சுக்கோ, வெளியில் பிரேமனை காட்டு, அந்த பக்தினி புரிஞ்சுக்கிட்டில்ல, பக்தினை அங்கே காட்டு, எல்லாரும் மேலே பிரேமனை காட்டு, எதுவுமே பேசாமல் சொல்லாமல் நீ காட்டிக்கணும், ப்ரூவ் பண்ணணும்னு பண்ணாது. அதனால் வாதக ந அவலம்பியா, நெவர் இன்வால்வ் இன் எனி டிஸ்கஷன்ஸ் அண்ட் எனக்கு நல்லா தெரியும், நான் இவ்வளோ நாளாக சத்சங்கத்துக்கு போயிட்டுருக்கேன், அவ்வளோ படிச்சிருக்கேன், நீ எங்கே போகிறே, நீ என்ன படித்த, இப்படி அப்படின்னு ஆர்கியூ பண்ணாத. ஏதாவது அவங்க கேட்டால் எனக்கு தெரியாது, அவ்வளோதான், சிம்பிள் ஆன்சர், ஐ டோன்ட் நோ. அப்புறம் அடுத்தவங்களுக்கு கேட்குறது இவன் உண்மையாக கேட்குறானா, ஸ்ரத்தையோடு கேட்குறானா, தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறாங்களா எப்படின்னது நமக்கு தெரியும். அதனால் ஜாகிரதையை கொஞ்சம் காமன் சென்ஸோடு இருந்து வாதக ந அவலம்பியா, யார் தப்பு குற்றம் யாரை பற்றியும் குறை சொல்லாது, அவங்க தப்புன்னு சொல்லாது, அவங்க பாட்டுக்கு அவங்க எல்லாரும் அவங்க வாழுறாங்க. நமக்கு சில பேர் கர்மயோகத்தில் நல்லா ஈடுபடுவாங்க, சோஷியல் சர்வீஸ் அனி, சில பேர் இந்த உபாசனா யோகத்தில் நிறைய கோவிலுக்கு போகிறது, எல்லாம் பண்ணுறது, பாராயணம் பண்ணுறது, இதில் ஈடுபடுவாங்க, பண்ணட்டும், அவங்களுக்கு அது அப்படி தான் பிடிச்சது. நமக்கு ஞானம் அல்டிமேட்லி பகவான் கொண்டு வந்து சத்சங்கத்தில் உட்கார வச்சுட்டார், இப்படிப்பட்ட அறிவினை நமக்கு கொடுத்துட்ருக்கிறாரு. அதனால் நம்ம இது விரும்புகிறோம், நமக்கு தெரிஞ்சது கச்சிதமாக இதுதான் கரையேறதுக்கு இருக்கிற ஒரு வடின்னு சொல்லிட்டு நம்ம இதில் நடப்போம், அவ்வளோதான். அடுத்ததாக ஏன் இப்படி சொல்லணும், ஜாகிரதை இருக்கணும், வாதகன்னா அவலம்பியன்னா 75வது சூத்திரத்தில் பாகுல்யாவகாசத்வாத் அனித்யதத்வாச்ச, 2 காரணம் இருக்கு பக்தர்களே, நாரதர் சொல்கிறார். 2 காரணங்களால் 2 டிஃபெக்ட்ஸ் இருக்குது இதில் அந்த பேச்சு டிஸ்கஷன் ஆர்குமெண்ட்டில் ஈடுபடுறதுலாம். ஒன்று பாகுல்யாவகாசத்வாத்,
பாகுல்யம்னா பல வகையான ஒப்பீனியன்ஸு, கருத்துகள், அபிப்பிராயங்கள் எப்பவுமே உண்டு. எல்லா விஷயத்திலும் உண்டு. அது கடவுளை பற்றி, ரிலிஜன் பற்றி மட்டும் இல்லை. ஸோ எல்லா விஷயத்திலும் இருக்குது. என்னது இந்த வெரைட்டி. ஏன்னா நிறைய மக்கள், நிறைய மூலைகள், பிரெயின், நிறைய சம்பிரதாயங்கள், நிறைய. அதனால் நீங்கள் டிஸ்கஷன் அந்த பிகாஸ் ஆஃப் அந்த வெரைட்டி நிறைய இருக்கிறதுனால டைவர்ஸ் வியூஸ் இருக்கு. அதனால் நீ எது கரெக்டானு சொல்லி அது ப்ரூவ் பண்ணுறதுன்னா நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அவன் ஆர்கியூ பண்ணி அவங்களதை பற்றி சொல்லும்போது அது கரெக்டாக இருக்கிற மாதிரி அவங்க லாஜிக் வச்சுருப்பான். நாஸ்திகனும் லாஜிக் வச்சுருக்கான், ஆஸ்திகனும் லாஜிக் வச்சுருக்கான், டெரரிஸ்ட்டும் லாஜிக் வச்சுருக்கான். அதனால் ரொம்ப கஷ்டம். அதனால தான் சில வாட்டி நம்ம கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணி நடந்து போய் கூட அங்கே சந்தேகம் வந்து நம்ம வழி தவறுவோம். இதுக்கு சொல்கிற ஒரு உதாரணம் என்னன்னா, ஒரு அப்பான்னு பையன், ஒரு கழுதன்னு வந்து கூட ஒரு கழுதை 3 பேர் நடந்து போகிறாங்க. நடந்து போகும்போது வழியில் ஒரு 4-5 பேர் குரூப் பீப்புளாக இருக்கும்போது 4 பேர் சொல்லிக்கிறாங்க, பாரு 2 பேர் முட்டாளாக இருக்காங்களே, அந்த பெரியவர் சரி சின்ன பையன் நடக்கிறான் இல்லை, அவன் அந்த கழுது மேலே உட்கார வச்சுட்டு கொண்டு போகலாம் இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. அவன் காதில் விழுந்துச்சு இவருக்கு, நடந்து போகிற இந்த பையனுக்குன்னு. அப்பா என்ன பண்ணார், பையனை தூக்கிட்டு கழுது மேலே உட்கார வச்சுட்டார். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இன்னும் 4 பேர் எதிரில் வந்தாங்க. வந்துட்டு ஐயோ பாரு லோகம் எப்படி இருக்கு, வயசான அப்பா நடக்க முடியாமல் அப்படி இருக்கும்போது அவருக்கு உடம்பு சரியில்லை, பையனை வந்து ஜாலியாக மேலே உட்காந்துட்டார், அப்பா அது மேலே உட்கார வச்சுட்டு பையன் நடக்க வேண்டாமா அண்ணாங்களா. சொன்ன உடனே பையன் இறங்கிட்டான், அப்பா அது மேலே உட்காந்துட்டார். அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் மறுபடியும் 4 பேர் வந்தாங்க. வந்துட்டு என்ன இவனு பையனை நடக்க வைக்கிறான், பெரியவர் வந்து அப்படி உட்காந்துட்டு போகிறான் ஜாலியாக, பையனு கூட அது மேலே சேர்ந்து உட்கார வச்சுக்கலாம் இல்லையா, என்ன கழுதை தூக்கும், அது நிறைய மூட்டை தூக்கும் அப்படின்னு கேட்ட உடனே சரி பையனும் நீ வாடான்னு சொல்லிட்டு கழுதை மேலே உட்கார வச்சுட்டான். 2 பேர் போகும்போது மறுபடியும் இன்னொரு சில பேர் வந்து ஐயா எவ்வளோ அநியாயம் பாருங்க, அந்த வாயில்லாத ஜீவன் அது மேலே 2 பேர் அப்படி கல் மாதிரி உட்காந்துட்டு ஜாலியாக போகிறாங்க, அறிவு இருக்க வேண்டாமா அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் என்ன பண்ணாங்களாமா, இறங்கி 2 மூங்கில் கொண்டு வந்து இவ்வளவு சொல்கிறாங்க, இப்படி சொன்னாலும் இப்போ இப்படி பண்ணான்னு அப்படி சொல்கிறாங்க, அப்படி பண்ணான்னு இப்படி சொல்கிறாங்கன்னு ஒரு மூங்கில் கொண்டு வந்து கழுதனை வந்து காலெல்லாம் கட்டிட்டு அது தலைகளை இப்படி தூக்கிட்டு போவாங்க இல்லையா, அப்படி கழுதனை 2 பேர் தூக்கிட்டு போகிறாங்களாம். பார்த்தீங்களா எப்படி இருக்கு, இப்படி ஆகிடும் நமக்கு கதை. நீங்கள் பல பேர் எல்லாம் கேட்டேன். அதனால் நீங்கள் யாரு கேட்ட எங்கேயுமே கேட்கக்கூடாது. நீ எங்கே போகிறேன், எந்த கோவில், அந்த சுவாமியா, எங்கே சத்சங்கம், உங்கள் குரு யார், இப்படி பலது கேட்கும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் அந்த வழியில் போவீங்களா, அந்த கோவிலா, உடனே நமக்கு மனசில் வந்து என்னடா நம்ம எந்த கோவிலுக்கு போகிறோம், அவங்க அந்த கோவிலுக்கு போகிறேன்றாங்க, அங்கே நிறைய கூட்டம் வேறு வருதான்றாங்க. சத்சங்கத்தில் பார்த்த வேதாந்த சத்சங்கத்தில் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, அங்கே வந்து 5000 பேர் வராங்களாமா. அப்போ அது ஏதோ சிறப்பாக இருக்கும், மனசில் இப்படியெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் வரும். ஸோ பாகுல்ய அவகாசத்வாத் எப்பவுமே இந்த டைவர்சிட்டி. இன்னொன்று கேட்டுட்டு இருப்பாங்க, இந்த விளக்கேற்றுறது குத்தி விளக்கா, 5 முகம் விளக்கா, திரி 2 வைக்கணுமா 1 வைக்கணுமான்னு நீங்கள் இது கேட்டுகிட்டே போங்கோ. பார்டர் டு பார்டர், நம்ம கோயம்புத்தூர் பக்கத்தில் பால்காடு இருக்கா, அங்கே அந்த கோவில் அங்கே செய்கிற விதானத்துக்கு இங்கே இல்லை, நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அங்கே ஒன்று சொல்லுவாங்க, அது நமக்கு எப்படி நமக்கு இப்படி சொல்கிறாங்க, அப்போ உடனே எது கரெக்டுன்னு
இப்படி தான் இருக்கும். அதனால் விசாரம் ரொம்ப பண்ணாது. அந்த இடத்துலோ அந்த ஊரிலோ அங்கே இருக்கிற பெரியவர்களோ அங்கே என்ன ஆச்சாரம் இருக்கோ அதை அனுசரி, அவ்வளோதான். 10 இடத்துல வந்து தெரிஞ்சுக்கிட்டு 10 பற்றி வச்சுக்கிட்டு டிஸ்டர்ப் ஆகாது. ரெண்டாவது என்னன்னா காரணம் அநியதத்வாச்ச. அநியதத்துவம்னா அந்த வாதத்தில் ஒரு நியமம் இருக்காது. ஆர்கியூ பண்ணுறவங்களுக்கு ஒரு ரூலு ரெகுலேஷன் ஒன்றும் இருக்காது. கண்டபடி இஷ்டப்படி பேச வேண்டியது தான். பார்லமெண்ட்லேயே பாருங்க, அதனால தானே ஸ்பீக்கர் அங்கே உட்காந்துட்டு கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கு. சில பேர் தூக்கி வெளியில் அனுப்ப வேண்டியது இருக்குது, தள்ள வேண்டியிருக்கு, டிஸ்மிஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க பேச வேண்டிய விதத்தில் பேசி அவங்களுடைய அபிப்பிராயம் தெரிவித்தா ஓகே. நாங்கள் சேரில் தூக்கி போடுவோம், அடிப்போம், அப்படி இப்படி சொல்லி கூச்சல் போட்டு இன்டீசென்ட்டாக பிஹேவ் பண்ணால் அதனால் நியத்தியை கிடையாது. அதில் வாதம் பண்ணுறவனுக்கு என்ன நியத்தி இருக்கு? ஏன்னா அவனுக்கு என்ன சாஸ்திரமாக பேஸ் ஏதாவது சப்போர்ட்டா? அதே சம்வாதத்தில் வி ஹாவ் சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். கோபம் வரக்கூடாது பேசும்போதும். நம்ம கொஞ்சம் பேசிட்டு அடுத்தவங்க பேசுகிறதையும் ஏற்றுக்கணும், பேச விடணும். அவங்க பேசும்போதே நம்ம மனசில் இதுக்கு பதில் என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு யோசிக்காமல் அவங்க சொல்கிறது 100% கேட்கணும். அப்புறம் நம்முடைய சிந்தனைக்கு அபிப்பிராயத்துக்கு சப்போர்ட் பின்னாடி சாஸ்திரம் இருக்கணும். ஆனால் அந்த வாதம் விதண்டவாதம் இதில் வந்து ஜல்பம் அநியதத்வாச்ச. அநியத்தம்னா இன்னொன்று வந்து கன்க்ளூஷன் எதுவுமே இருக்காது. இதுதான் கன்க்ளூஷன் இருக்காது. அவங்களே மாற்றி மாற்றி பேசுவாங்க. இந்த வாதம் பண்ணுறவங்களாவது ஆர்குமெண்ட் பண்ணுறவங்க பாருங்கள், இந்த கட்சிகள் மாதிரி. அதனால் தேர் இஸ் நோ எனி ஸ்டாண்ட் ஃபார் தெம். ஒரு பர்மனெண்ட்டு பேசிஸ் இருக்காது, நிற்க மாட்டேன் அதில். அநியதத்வாச்ச பாகுல்யாவகாசத்வாத் வாதக ந அவலம்பிய. நெவர் இன்வால்வ் ஆர் டிஸ்கஸ். முக்கியமாக நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் சாதனா, நம்ம குரு சொல்கிறதே, நம்ம குரு கூட இருக்கிற நம்ம சம்பந்தம், நம்ம படிக்கிற சாஸ்திரம், இதெல்லாம் எங்கேயுமே பப்ளிக்கில் குடும்பத்தில் கூட எல்லோரும் கூட பேசக்கூடாது. ஏன்னா வந்து கவனித்து இத்தனை வருஷம் கேட்குறவங்களுக்கு நம்மளுக்கு தான் இப்போவே கொஞ்சம் கொஞ்சம் புரிகிறது. அப்போது வராமல் அப்படி இப்படின்னு சும்மா கேட்குறவங்களுக்கு பேசலாமா? பேசக்கூடாது. சரி, இந்த மாதிரி நல்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அப்போது சம்வாதத்தில் ஈடுபடலாம், சத் சங்கத்தில் ஈடுபடலாம். சரியா? இதுக்கு வந்து அழகாக மறுபடியும் ஒரு சுபாஷிதம் சொல்லப்பட்டிருக்கு. எது சார் நடுவில் எகெயின் நீங்கள் புதுசாக சுபாஷிதங்களை சொல்கிறீங்க? நாரதர் சொன்னது பத்தாதான்னா, நாரதர் சொன்னது எவ்வளோ கரெக்டு, கஷ்டித்தம் அப்படின்னு பகவத்கீதையில் கூட இப்படி சொல்லியிருக்காரு பகவானும், உபனிஷத்திலும் சொல்லியிருக்கேன். இப்படி 2-3 கோட் பண்ணும்போது என்ன ஆகுமன்னா, நமக்கு வி ஹாவ் எ சப்போர்ட் ஃப்ரம் ஆல் டிஃபரெண்ட் டீச்சர்ஸ், மாஸ்டர்ஸ் அண்ட் த சாஸ்திரா. இங்கே சம்வாதத்தினால இந்த சுபாஷிதமே, சுபாஷிதத்துடைய பெருமை பற்றி சொல்கிறது. சுபாஷிதம் என்ன தெரியுமா? சுபாஷணம். எது நல்ல பேச்சியோ அந்த சுபாஷணமாக இருக்கிறத சம்பாஷணமாக இருக்கணும். சும்மா பாஷணம் பண்ணக்கூடாது. சும்மா பாஷணம்னா ஜல்பம்னு சொன்னானே, அதனால தான் சம்பாஷணந்தான் சுபாஷிதம், சுபாஷிதம் தான் சம்பாஷணம். சம்னு குட், சுவன்ன குட். இங்கே இந்த சுபாஷிதம் தான் இது இப்போ சொல்கிறது. ஏன்னா ஒரு நல்ல கருத்து அதில் இருக்கு. எல்லாருக்கும் எல்லா காலத்தில் எப்பவுமே ஃபார் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் ஆல்வேஸ் அது மெசேஜ் கொடுக்கணும்னா அதுக்கு பேர் சுபாஷிதம். சம்சார விஷவருக்ஷஸ்ய த்வே ஏவ மதுரே பலே. இந்த சம்சாரம் అనేది வந்து ஒரு கடல், பெரிய கடல் அப்படின்னு சொல்கிறதுண்டு. பெரிய விஷவருக்ஷம் அன்னார். இந்த சம்சாரம் வந்து ஒரு மரம், ஆனால் இது வந்து பாய்சனஸ் ட்ரீ. ஏன்னா இதில் நிறைய நிறைய ப்ராப்ளம்ஸ் இல்லை, துக்கம் எல்லாம் இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட விஷவருக்ஷமான சம்சாரத்து மரத்துக்கு 2 மதுரமான பழங்கள் இருக்குது. அதில் பழம் ஓகே, 2 ஸ்வீட் ஃப்ரூட்ஸ் ஆர் தேர். ஆமாம், அதனால் நல்ல கேட்ச் திஸ் டூ. அந்த ஸ்வீட்ஸ் என்ன அது சாப்பிட்றதுக்கு
ஒன்று என்ன, சுபாஷிதம் ச சுஸ்வாதௌ. ஓகே, சுபாஷிதஞ்ச சுஸ்வாது சத்பிஷ்ச சக சங்கமஹ. ரெண்டு. ஒன்று வந்து சுபாஷிதமே, அதனால் சுபாஷிதங்களை கேட்க 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 மதுரமாக இருக்கும். ஆனால் இருக்கிறது எங்கே, சம்சார விருட்சத்தில். ஸோ ஒரு பழம் சுபாஷிதம், அதனால் நிறைய சுபாஷிதங்களை கேட்கணும். தினந்தோறும் அப்போ பார்த்து படிக்கணும். சரியா? இல்லை நம்ம பகவத்கீதை உபனிஷத்து மந்திரங்கள் ஸ்லோகங்கள் கூட சுபாஷிதங்கள் தான். ஆனால் இங்கே வந்து ரொம்ப சுலபமாக எல்லாருக்கும் சட்டுன்னு புரியுற மாதிரி சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. அப்புறம் சுபாஷிதம் அண்ட் சுஸ்வாது சத்பிஷ்ச சகசங்கமஹ. மகாபுருஷர்களுடைய சத் சங்கந்தான், சங்கத்தோடு இருக்கிறது தான் ரொம்ப சுஸ்வாது, ரொம்ப மதுரமான விஷயங்கள் இந்த ரெண்டு. அதனால் எப்பவுமே நல்ல கருத்துகள், சுபாஷிதங்கள், தாட் ஃபார் த டே. அப்புறம் சத் சங்கம், குரு கூட இருந்து சிரவணம் பண்ணுறது செய்கிறது. அப்புறம் இன்னும் நிறைய ஆப்ஸ்டிக்கிள்ஸ் எல்லாம் இருக்குது, ஜாக்கிரதை இருக்கணும். அதனால் அந்த ஆப்ஸ்டிக்கிள்ஸ் எல்லாத்தையும் நீ நீக்கணும்னு சொன்னால், வர ஆப்ஸ்டிக்கிள்ஸ் எல்லாத்துக்கும் நீக்கிறதுக்கு இப்போது ரெமெடி ஒன்று பேசாதன்னாரு ரொம்ப. அப்புறம் வேறு என்ன பண்ணணும், அப்போது பேசாமல் இருந்து யாரு கூட ஆர்கியூ பண்ணி எனக்கு போர் அடிக்கிறதா சொல்லக்கூடாது. அப்படின்னு நெக்ஸ்ட்டு என்னென்ன ரெமெடிஸ் இருக்கு ஆப்ஸ்டிக்கிள்ஸ் எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு. 76 பக்தி சாஸ்திராணி மனநீயானி. போர் அடிக்கிறதா, டைமே இல்லை சுவாமி எனக்கு நீ சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு இந்த நாட்டில் சாஸ்திரம் அனந்தமாக இருக்க சாஸ்திரம். ஸோ அதில் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பக்தி சாஸ்திராணி மனநீயானி. இங்கே ஒரு ரெண்டு விதமாக பார்க்கணும். பக்தி சாஸ்திராணின்னு சொன்னால் ஜென்ரலாக உடனே ராமாயணம், பாகவதம், அப்புறம் பாரதம் இந்த மாதிரி படிச்சுக்கணுமா? பக்தி சாஸ்திராணி, பக்தி சாஸ்திரங்களை மட்டுமே படிச்சுட்டு இருந்தால் அப்புறம் நம்மளாக படிக்கக்கூடாது. ரெண்டாவது இன்ஸ்ட்ரக்ஷன் அதையும் இருக்கு. நம்மளாக படிக்கணும்னா பக்தி சாஸ்திராணி பட்டனீயம்னு சொல்லியிருக்கணும். மனநீயம்ன்றார். மனநீயம்னு என்ன, ஒடுங்கா நீ ஒரு குரு கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுனதுக்கப்புறம், ஈவன் அது பக்தி சாஸ்திரமாக இருந்தால் கூட, இப்போ இது பக்தி சூத்திரங்கள் தான், ஆனால் எவ்வளோ விஷயத்தின்னு நம்ம பார்க்கணும். ஸோ பக்தி சாஸ்திரமாக இருந்தால் கூட அது வந்து நீயா படிச்சுக்காது, குரு கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கோ, அப்புறம் நீ ரிப்பீட்டடாக படிச்சுக்கோ, பரவாயில்ல. ஆனால் மனனம் பண்ணணுமன்றார். மனனம் என்ன, ரிஃப்ளெக்ட் ஆன் தோஸ், என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அந்த பக்தி சாஸ்திரங்களுக்கூடையே தொடர்பு வச்சுக்கோ அப்படின்னு ஒரு அர்த்தம். இல்லை சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் பக்தியோட படி, பக்தி பாவத்தோடு படி. ராமாயணம் படிக்கும்போது மட்டும்தான் பக்தின்னு இல்லை, உபனிஷத்து படிக்கும்போதும் பகவத்கீதை படிக்கும்போது என்ன சாஸ்திரம் படித்தாலும் பிரம்மசூத்திரம் படித்த கூட பக்தியோட படி. ஸோ பக்தி சாஸ்திரங்களை பக்தியோட கேளு, மனனம் பண்ணும். ஸோ மனநீயானே ரொம்ப இம்பார்ட்டண்ட் வேர்டு. மனனம், சிந்தனை, விசாரம் பண்ணணும். அப்படி என்ன அர்த்தம்? பக்தி சாஸ்திரம்னு உபனிஷத்துகள்னு கூட அர்த்தம். ஆனால் கேட்குறதோ அதுக்கப்புறம் நம்மளே படிச்சுக்கிறதோ இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் கூட நிறைய பேர் வந்து என்ன அப்புறம் விசாரம் பண்ண மாட்டாங்க, இந்த மனனம் பண்ண மாட்டாங்க, ரிகலெக்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகே, மாஸ்டிகேட் மென்ன மாட்டாங்க ரிகலெக்ஷன். இந்த ரிஃப்ளெக்ஷன் மனனம், இங்கே சம்ஸ்கிருதத்தில் இன்னொரு வார்த்தை விசாரம் பண்ண மாட்டாங்க. திரும்பி மறுபடியும் அதை பற்றி சிந்தனை செஞ்சு விசாரிக்க மாட்டாங்க. எதுக்காக இதில் இப்படி சொல்லப்பட்டிருக்குது, இதனால் நமக்கு என்ன பலம், நான் என்ன கற்றுக்கணும், என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சிந்தனை பண்ணுறது. ஸோ அந்த பொதுவாக நிறைய பேர் கேட்பாங்க, இல்லை அவங்களா படிப்பாங்க, அர்த்தம் தெரியாமல் படிப்பாங்க, குரு கிட்ட போகாமல் படிப்பாங்க.
அப்புறம் அதுக்கப்புறம் அதில் வந்து என்ன பிரயோஜனம் இல்லை, ஏதோ புண்ணியம் பண்ண மட்டும் அது ஏதோ கொஞ்சம் பண்ணார், மனனம் செய்ய மாட்டாங்க. அப்போது குருவுடைய வாக்கியங்கள்னு கேட்குறதே, குருவுடைய நல்ல பேச்சு தான் பகவத் வாக்கு தான். அதே பகவத் வாக்குன்னா வேறே பகவான் நேரம் வந்து பேசிட்டாங்களா? கதையில் புராணத்தில் பார்க்கலாம், அவங்க வந்துட்டார் பேசிட்டாருன்னு. பட்டு நமக்கு பொதுவாக எத்தனை பேருக்கு இந்த லோகத்தில் இந்த மாதிரி காலத்தில் கிடைக்கிறது? ஸோ அதனால் குருவுடைய வாக்கியங்களே பகவத் வாக்கியங்கள் தான். அப்படி சரி இல்லை பகவான் பேசிட்டாராமா பகவத்கீதை அந்த மகாபாரத சமயத்தில், பாகவதத்தில் நிறைய இடத்துல பகவானை வந்து சொல்கிறார், பேசுகிறாரு, ஸ்ரீ பகவான் வாச்சன். அப்போ ஆமாம், அந்த பகவத் வாக்கியங்கள்னு குரு சொன்ன வாக்கியங்கள்னே மனசில் அதே சிந்தனை பண்ணிட்டு அதே ஓடிட்டு இருக்கணும். அதுக்கு தான் பக்தி சாஸ்திராணி மனநீயானி சொல்லிட்டு அடுத்த அது பாதி தான் நான் படித்தேன்னா, ஆமாம் இன்னும் பாதி படிக்கணும். அது என்னன்னா தத் உபபோதக கர்மாணி கரணீயானி தத் உத்போதக கர்மாணி கரணீயானி. தத் உத்போதகன்னா இங்கே ஒரு 2 விதமாக அர்த்தம். அந்த அதில் என்ன போதிக்கப்பட்டதோ அதில் அந்த போதிக்கப்பட்ட இதில் வந்து நீ வந்து ஃபாலோ பண்ணணும். கர்மாணி கரணீயானு சொன்னால் நாட் டூயிங் எனி அதர் கர்மா. நீ உனக்கு என்ன ஃபாலோ பண்ணணுமோ பண்ணால் அது பிரயோஜனப்படும், அது ஃபாலோ பண்ணணும். அப்படின்னா சாஸ்திரத்துடைய டீச்சிங் குருவுடைய உபதேசங்களே ஃபாலோ பண்ணணும், அனுசரிக்கணும், அமல்படுத்தணும். அதனால தத் உத்போதக கர்மாணி கரணீயானி. அப்படின்னா ஒரு இடத்துல இப்போ இந்த நாரத பக்தி சூத்திரம் எவ்வளோ நாளில் படிக்கிறோம், நிறைய சாதனைகளை சொன்னார். இப்போ கூட சாதனை தானே சொல்கிறாரு. ஆர்குமெண்ட்டு பேச்சிலும் ஈடுபடாது, பேச்சு சும்மா உன்னுடைய எனர்ஜினே வேஸ்ட் பண்ணிக்காது. 8 மணி நேரம் உடல் வச்சு செய்கிற வேலைக்கு சமமாக 1 மணி நேரம் பேசுகிறது. அப்போ ஏன் சார் நீங்கள் இப்படியெல்லாம் குருகள் எல்லாம் பேசுகிறாங்க 1 மணி நேரம்னா? ஆமாம், எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகும். பட் இது வந்து அப்புறம் இந்த எனர்ஜின்னு வந்து திரும்பி சேவ் பண்ணிக்கணும். வேறு தேவையில்லாததில் ஈடுபடாமல் மனசை நீ பிரசாந்தமாக வச்சுக்கிட்டு மௌனமாக இருந்துட்டு குரு அப்படி சேவ் பண்ணிக்குவார். ஆனால் அவ்வளோ சக்தி எனர்ஜி வேஸ்ட் ஆகுமா? அப்புறம் 8 மணி நேரம் பேசினப்போ எவ்வளோ எனர்ஜி போகுமோ, 1 நிமிஷம் 2 நிமிஷம் அந்த சென்சுவல் ப்ளஷரில் போயிடுமா. சரியா? அப்போது ப்ரிசர்விங் இட் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட் இல்லையா? ஸோ கர்மாணின்னு சொன்னால் சாதனைகள், அதில் என்னென்ன சொன்னாங்க, நம்ம என்ன பண்ணணும்ன்றாங்க. ஓகே, இங்கே கூட சிலது சொல்லுவார் அவரே, அதெல்லாம் ஆச்சரணம் பண்ணணும். ஓகே, என்ன சொன்னார்? கர்மாணி கரணீயானி. கரணீயானின்னு அர்த்தம் ஆச்சரணம் பண்ணணும். முதல்ல என்ன சொன்னோம்? விசாரம், தென் ஆச்சாரம். இங்கே ஆச்சாரம்னா அந்த மடி அந்த ஆச்சாரம் இல்லை, அனுசரிக்கிறது, ஃபாலோ பண்ணுறது. ஸோ விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டு சொன்னது கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அனுசரிக்கணும். அதுக்கு பேர் தத் உத்போதக கர்மாணி கரணீயானி. ஸோ விசாரம் ஷுட் லீட் டு தி ஆச்சாரம். அப்படின்னா விவேகத்தோட, விசாரம் இல்லைன்னு அபியாசம் ஒழுங்காக பண்ண மாட்டோம். சரியா? ஆச்சாரம் வந்து ஒழுங்காக இருக்காது. ஆச்சாரம் எதுக்கு பண்ணுறோம் நமக்கே தெரியாது. அடுத்தவங்களுக்கு நம்ம ஆச்சாரம் தொந்தரவு பண்ணுற மாதிரியும் அடுத்தவங்களுக்கு காட்டி கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது இல்லை. அதனால் விவேகத்தோட விசாரணை செஞ்சு செய்கிற ஆச்சாரம்தான் நல்ல ஆச்சாரமாக இருக்கும். அதனால் ஜாக்கிரதையாக. இங்கே கரணீயம் அப்புறம் மனநீயம் அப்படின்னா அர்த்தம். சான்ஸ்கிரிட் கிராமர் படி பார்த்திங்கன்னா யூ மஸ்ட் ப்ராக்டிஸ்.
யூ ஷுட் ப்ராக்டிஸ். கமாண்ட், இதில் ஆப்ஷன் விட்டுக்கூடாது. சும்மா கேட்குறோம், நல்லா இருக்குது சார் நீங்கள் சொல்கிறது, நாரதர் சொல்கிறது நல்லா இருக்கே, அப்புறம் கிருஷ்ணர் சொல்கிறது நல்லா இருக்கேன்னு அப்ரிஷியேட் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு இல்லை. we must follow. அப்படி. ஸோ அதனால தான் அந்த கரணீயம் மனநீயம் அப்படின்னு எம்ஃபசைஸ் பண்ணப்பட்டது. 77வது சூத்திரத்தில் வேறு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு? சுக துக்கேச்ச லாபாதித்யக்தே காலே பிரதிக்ஷமாணே க்ஷணார்த்தமபி வியர்த்தம் ந நேயம். ரொம்ப நல்ல முக்கியமான கருத்து சூத்திரம். சுக துக்க இச்சா லாப ஆதி தியக்தே அப்படின்னா, பாருப்பா, இந்த சம்சார விஷவருஷத்திலோ லோகத்திலோ இந்த மாயா பிரபஞ்சத்திலோ மித்யா பிரபஞ்சத்திலோ எப்பவுமே பெய்ர்ஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்டரிஸ் ஆர் த துவந்தங்கள், ஆப்போசிட்ஸு கலந்து 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 நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் பிரபஞ்சம், ஜகத்து. அதனால் இதில் ஒரு ஆப்ஷனும் கிடையாது. கொஞ்சம் நேரம் அப்படி இருக்கும், கொஞ்சம் நேரம் இப்படி இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் சுகம் துக்கம் இச்சை, ஆசைப்படுறோம், சிலது ஆசைப்பட மாட்டோம், வெறுப்பம் விருப்பம், சுகம் துக்கம், லாபம் அப்படின்னா நஷ்டம், இதெல்லாம் பெயர்ஸ்ன்னு அப்படி பகவத்கீதையில் நிறைய சொல்லிட்டார். இவர் சிம்பிளாக இங்கே நாரதர் சுக துக்க இச்சா லாபாதி தெக்தே எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, ஆசைன்னு வச்சுக்காது, பேராசைப்படாது, கிரீடினஸ் வச்சுக்காது. சரியா? சுகம் துக்கங்கள் எல்லாமே வரும்போதும் அது வரும் போகும், நீ அதை பற்றி ரியாக்ட் ஆகாது, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டும் ஆகாது. அப்படி இல்லைன்னா துவந்தங்கள், துவந்த்வாதீதோ விமத்சரஹ, துவந்தங்களுக்கு அதீதமாயிடும். இருந்துட்டு காலே பிரதிக்ஷமானே, இந்த மாதிரி காலத்துக்காக எதிர்பார்க்காது. என்னது காலத்துக்காக எதிர்பார்க்காதுன்னா, எனக்கு எல்லாம் துக்கம் போகட்டும், போனதுக்கப்புறம் நானும் நல்ல சத்சங்கம்க்கு வருவேன், எனக்கு உடம்பு நல்ல சரியானதுக்கப்புறம் பகவான் அப்படி நினச்சிக்கிறேன், அப்போ கொஞ்சம் நல்ல ஜபம் பண்ணுவேன், தியானம் பண்ணுவேன். இப்போ முடியல, அப்புறம் கொஞ்சம் எனக்கு பிடிக்கும்போது அப்பப்போ யோகா பண்ணுவேன், எனக்கு பிடிக்கும்போது அப்பப்போ ஜபம் பண்ணுவேன், எப்பாவது எனக்கு போர் அடித்தா சத்சங்கத்துக்கு வருவேன். இப்படி எனக்கு எல்லாம் ஃபேமிலி செட்டில் ஆனதுக்கப்புறம் நான் அப்போ நல்லா ஈடுபடுவேன். இப்போ எங்கே டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி நல்ல நேரம் வரட்டும்னு சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணாதப்பா. இப்போ இங்கே நவ் அண்ட் ஹியர். ஒருத்தனாமா கடலுக்கு முன்னாடி பீச்சில் நின்றுட்டு அப்படியே துண்டு கட்டி நிற்கிறான், குளிக்கணும்னு சொல்லிட்டு. பக்கத்தில் நிறைய குழந்தைகள் வேறு எல்லாரும் பார்த்து, அங்கிள் ஏன் ரொம்ப நேரம் அப்படியே நிற்கிறீங்க, வாங்க ஜாலியாக குளிப்போம் விளையாடுவோம் அப்படின்னு சொன்னால், இல்லைப்பா நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் அலைகள் எல்லாம் நின்று போட்டோம், அலைகளில் நின்றுனதுக்கப்புறம் ஒரு அலை கூட இல்லாத சமயத்தில் நான் குளிப்பேன். நானாமா போச்சு போ. அப்போது அங்கிள் நீங்கள் உயிர் போகிற வரைக்கும் இப்படியே நிற்கணும், அடுத்த ஜென்மத்தில் கூட நிற்கணும், அலைகள் போகாத அங்கிள். உதாரணம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கு. இப்படி வாழ்க்கையில் நம்ம இப்படி தான் இந்த ஞானம் பக்தி சிறந்த இது சத்சங்கம் குரு சேவா இது எல்லாத்தையும் போஸ்ட்போன் பண்ணுறோம். ஓகே, எல்லோரும் இல்லை, பெரும்பாலும் தவறு தவறு தவறு. எல்லாம் சரியானதுக்கப்புறம், எனக்கு எல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறம், என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துனதுக்கப்புறம் இல்லை, பிரச்சனைகள் அதான் சொல்லிட்டார், துவந்தங்கள் எல்லாம் அங்கே அப்படி நடந்துகிட்ருக்கும். நீ பிரச்சனை தீர்த்தவே முடியாது, பிரச்சனைகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனாதீதனாக இருக்கணும். நீங்கள் மஸ்ட் கோ பியாண்ட் தி பிரச்சனைகள். சரியா? கோ பியாண்ட் த பிரச்சனைகள். தேர் இஸ் நோ ப்ராப்ளம் அட் ஆல். Don't find the solutions for the problems.
So finding the solution to the problems is finding there is no solution, there is no problem at all. புரியுதா? அதனால சுகதுக்க இச்சா அப்படி இருந்து காலை பிரதீட்சமானேன்னா எதிர்பார்க்கறது. அப்படி நல்ல நேரம் வரணும்னு சில பேர் சொல்லுவாங்க. எனக்கு நல்ல நேரம் இருந்தால் எனக்கு ஞானம் வரும். இப்போ எனக்கு அதெல்லாம் புரியாது, என்னால் முடியாது. நீங்கள் போனால் போங்க ஒரு சத்சங்க, எனக்கு பிடிக்கும்போது நான் வருவேன் போவேன். இப்படி மனுஷன் வந்து ரொம்ப ஏரோகண்ட்டாக அண்டு இக்னோரண்ட்டாக பேசுவான் நிறைய பேர். அதனால் நம்மளுக்குள்ளே ஏதாவது அப்படி அப்புறம் பார்த்துக்குறோம். எவ்வளோ நாளில் கேட்டுகிட்டே இருக்கிறது, கேட்டுகிட்டே இருக்கும், சாகிற வரைக்கும் கேட்கணும். ஆசுப்தே ஆமரணாந்தேன்னு சொல்லிட்டோம் இல்லை? அதனால் எவ்வளவு ஈடுபட்டாதான் அவ்வளவு அளவுக்கு அஜ்ஞானத்தின் தூரமாகி ஞான நிஷ்டர்களாக முடியும். தவிர தாமதம் பண்ணால் லேட் ஆகிடும். தென் கடவுளே சொல்லுவார், விஷ் யூ ஆல் பெஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் பர்த்ன்னுவார். நெக்ஸ்ட் பர்த் இப்படி தான் மனுஷ ஜன்மம் கிடைக்குமானது கேரண்டியும் கிடையாது, அதையும் சொல்லுவார். அதனால் நான் இப்போது 100% இந்த சரீரம், இந்த மனசு, இந்த சிச்சுவேஷன், இந்த இடம், இந்த உடம்பு வச்சுட்டு ஐ மஸ்ட் இன்வால்வ் 100%. அப்படி வந்தால் முடிஞ்சு போச்சு வேலை. அதனால தான் ரொம்ப முக்கியம். அதனால் க்ஷணார்த்தமபி ந நேயம், ஒரு half second also don't waste and don't be careless. ஏன்னா மிருத்யு అనేది எந்த க்ஷணம் யாருக்கு வரும் అనేది தெரியாது. சத்தியம்தான் அது. அப்படி இருக்கும்போதும் how can I postpone and waste the time and involve in the indulge in the unwanted worldly matters and என்னுடைய சமயம், எனர்ஜி, சக்தி, மனசு எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணி குடும்பம், குழந்தைகள், பேத்தி பேரன், அப்புறம் அவங்கள செட்டில்மெண்ட்டு, வீடு வாசல், ரெண்ட்டு, இதுலேயே எவ்வளோ நாளைக்கு அப்படி இருக்க போகிறோம். அதனால் ரொம்ப சின்சியர் ஒரு ஸ்ட்ராங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. ஸ்டார்ட் நவ் அண்ட் ஹியர். இப்போதான் சுபமுகூர்த்தம். கேலண்டரு ராகுகண்டம் காலம் பண்டிகை வரட்டும், அது வரும்போது அப்படி பண்ணிக்கிறோம். இப்போ நின்று நித்தியம் நிரந்தரம் அனந்தனை பற்றி சிந்தனை பண்ணுறது. சமயம் தேவையில்லை. எந்த ஓகே சரீர சுத்தி, மனசுத்தி எதுவுமே இல்லை, எல்லாமே சுத்தந்தான். பகவன் நாமம் சொல்லிகிட்டே இருங்கோ, பகவத் சிந்தனை பண்ணிகிட்டே இருங்கோ. டாய்லெட்டில் கூட பண்ணுங்க, குளிக்கும்போது பண்ணுங்க, சாப்பிடும்போது பண்ணுங்க, நடக்கும்போது பண்ணுங்க, எப்பவுமே பண்ணணும். அதனால் இப்படியெல்லாம் திதி, நாள், இது அது இதெல்லாம் ஒரு லெவலில் இருக்கிற மனுஷனுக்கு தான். எப்போதான் அதெல்லாம் தாண்டி வரப்போகிறோம்? நாளா இடமா? எல்லா நாள் நல்ல நாள் தான். எப்போ நீ பகவானே சிந்தனை பண்ணு, எந்த கிரகமும் ஒன்றும் பண்ணாத அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை நம்ம பிடிச்சிட்டா, அனுகிரக சக்தி இருக்கிற அந்த பரமாத்மனை எந்த கிரகமும் எதுவுமே பண்ணாது. இதெல்லாம் சும்மா மனசில் கல்பித்து வச்சுக்கிட்ட இது. அப்போ முக்கியத்துவம் இது கொடுக்குறோம் பாருங்க. மாறணும், இப்படி இருக்கணும். அதனால் நெவர் வெயிட். நல்ல நேரம் இதுதான், இப்போ நல்ல நேரம். அதனால தான் அத பக்திம் வியாக்கியாஸ்யாம ஆரம்ப ஸ்லோகத்தில் அதற்கு அர்த்தம் சொல்லியிருக்க ரொம்ப நேரம் நான். அதனால தான் அத ஸ்ரீமத் பகவத்கீதாசு அத எல்லாம் இப்போ நவ் இது நல்ல நேரம். என்னது? பகவானுக்கு சரணாகதி பண்ணும், பகவத் நாமஸ்மரணத்தில் ஈடுபடு. ஞானிகளுக்கு கூட, மகாத்மாவுக்கு கூட சத்சங்கத்தில் இருந்துகிட்டே இரும். இப்போ சாதனை 24/7 அப்படி பண்ணிக்கணும். அதனால் குட் டைம் இப்போ தான், நல்ல சுப முகூர்த்தம். அதனால தான் இல்லைன்னா என்ன நினச்சிக்கிறோம் மக்கள். பஜகோவிந்தத்தில் அழகாக சொல்லியிருக்காரு பகவான் ஆதிசங்கரர், தினயாமின்யோ சாயம் பிராத்தः சிசிரவசந்தோ புனராயாத்தः காலக்ரீடதே கச்சதே
आयुः तदपि न मुञ्चति आशावायुः. என்ன சொல்கிறாரு? தினயாமின்யோ சாயம் பிராத்தः மண்டே சண்டே சண்டே மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே வந்துகிட்டே இருக்கும், போயிட்டுருக்கோம். அப்புறம் பகல் ராத்திரி, பகல் சாயங்காலம், ராத்திரி பகல் சாயங்காலம். தினயாமின்யோ சாயம் பிராத்தः. அப்புறம் சிசிர ருத்து, அது வந்து ஆட்டம் சீசன், அந்த ருத்து. அப்புறம் மார்கழி மாதம், இந்த மாதம், அந்த மாதம். அப்புறம் என்னது ஆடி மாதம், எல்லாம் வந்துட்டு போயிட்டே இருக்கும். புனராயாத புனக வந்துடும் போயிடும், வந்துருப்போம். அப்போ என்ன இது வந்து போகிறது? காலக கிரீடதி, காலம் விளையாடுறது. இந்த காலம் இப்படி விளையாடிட்டு இருக்கும்போதே கச்சதி ஆயுகு, அதுக்குள்ளே வயசாகி போச்சா, அதுக்குள்ளே ரிட்டையர் ஆகிட்டானா, அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சா, மூப்பு வந்துச்சா. கச்சதி, ஆயுஷ் முடிஞ்சு போயிடும். ஆயுஷ் முடிஞ்சு போனதே கூட தெரியாது. இத்தனை வருஷமாகிடுச்சு நான் இந்த சரீரம் பிறந்து இதில் வேலை செய்ய ஆரம்பிச்சு. 40 வயசு, 50 வயசு, 60, அவ்வா கச்சதி ஆயு. ஆனால் இந்த மனுஷனுக்காமா இது தெரிய மாட்டேங்குதா? தெரியாமல் ததப்பின ஈவெந்தோ இதெல்லாம் கண்ணுக்கு காணப்பட்டுட்டு இருந்தால் கூட பஷ்யன்னப்பி ந பஷ்யதி, பார்க்குறானா பார்க்காம விடுறான், அசால்ட்டாக இருக்கிறான். இருந்து ததப்பினப்பி ந முஞ்சதி ஆஷாவாயு, இன்னும் ஆசை மட்டும் போக மாட்டேங்குது. ஆயு போயிட்டுருக்கு, ஆயுஷ் குறைஞ்சி போகிறது. ஆசை ஒரே ஒரு வாட்டி அவங்கள பார்க்கணும், ஒரே ஒரு வாட்டி அந்த சாப்பிடணும். இந்த ஆசை எங்கேருந்து வருது? எதுக்கு ஆசை? எது மேலே? எல்லாமே கதம் முடிஞ்சு போகிறது. பகவானு கூட மனசு லயிச்சு போயிடுச்சனே திருப்தியோட இந்த சரீரத்திலிருந்து சரீரம் கொடுத்ததுக்கு பகவானே நன்றி, நல்லா நீ எனக்கு சகாயம் பண்ணிட்டேன், நான் உனக்கு ஒப்படைச்சுடுறேன், நீ நானும் ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞான நிஷ்டலை இருக்கணும் இல்லையோ, பக்தி நிஷ்டலோ. ஸோ அப்படி சங்கரர் அழகாக பஜகோவிந்தத்தில் இந்த ஸ்லோகம் சொல்லிட்டார். அப்புறம் அடுத்தது வந்து 78. அஹிம்சா சத்ய சௌச்ச தயா தயா ஆஸ்திக்யாதி ஆச்சரித்ராணி. பெரிய ஒரே ப்ரோஸ் ஆர்டரில் இருக்குல்ல. அஹிம்சா சத்ய சௌச்ச தய ஆஸ்திக்ய ஆதி ஆச்சரித்ராணி. என்ன பண்ணும்? பரிபாலனீயானி. அப்படின்னா நல்ல விஷயங்களான யம நியமங்களை அனுசரிக்கணும். பார்த்தீங்களா? ஃபவுண்டேஷன். நீ பக்தி பண்ணு, கர்மயோகம் பண்ணு, ராஜயோகம் பண்ணு, ஞானயோகத்தை பண்ணிகிட்டே இரு, எல்லாம் அந்த யம நியமங்கள் அனுசரிக்கிறது. அப்படின்னா த யூனிவர்சல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் லைக் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இது பல இடத்துல எல்லாம் டிஸ்கஸ் பண்ண விஷயந்தான். இங்கே நாரதர் வந்து எல்லாத்தையும் சொல்லாமல் சிலது குறிப்பாக சொல்கிறார். அஹிம்சனை ஃபாலோ பண்ணும், நான் வைலன்ஸு. யாருன்னே மனசா வாச்சா கர்மனா யாருக்கு துன்பம் கொடுத்துட்டு ஹிம்சை பண்ணுறது செய்யாது, மனசாகவும் பேச்சு மூலமாகவும் சாரீரகமாகவும். அப்புறம் சத்தியத்தினை உணரணமான சத்தியமாக வாழறதுக்கு, சத்தியம் பேசுகிறதுக்கு எப்பவுமே கட்டுப்பட்டிரு. சத்தியம். சௌச்சம் கிளென்லினஸ். ஆக்சுவலாக பதஞ்சலி அந்த அஷ்டாங்க யமனில் சொல்லும் போது அஹிம்சா சத்தியம் அங்கே வரும். சௌச்சம் வந்து நியமத்தில் வரும். கிளென்லினஸ். பாஹ்ய வெளியில் சுத்தி அந்த சுத்தி ரெண்டுமே இருக்கணும். நம்ம சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டு எல்லாம் சுத்தமாக வச்சுக்கிறது, நம்ம எங்கே அசுத்தி பண்ணாமல் இருக்கிறது. அப்போ தான் நம்ம மனசு உள்ள கூட அழுக்கு இல்லாமல் சுத்தமாக இருக்கும்.
சுஷௌச்சம். மனசனை ஜபத்தினாலையும் பகவத் சிந்தத்தினாலையும் சுத்திப்படுத்திக்கணும், தினந்தோறும் தேய்க்கணும். அப்படி சௌச்சம் ஆதி. சௌச்ச தயை காட்டுறது, கருணையோடு இருக்கிறது எல்லாரும் மேலே. அப்புறம் ஆஸ்திக்ய புத்தி இருக்கணும். ஆஸ்திக்யம்னா பகவான் மேலே நம்பிக்கை. ஓகே, ஆஸ்திக்ய புத்தி என்ன, பகவான் மேலே நம்பிக்கை. சத்தியம் అనేది ஒன்று இருக்கு, அந்த பரம்பொருள், அது பகவானோ கடவுளோ ஈஸ்வரன் ஏதோ ஒரு பேர் பிரம்மமோ இருக்கு. அந்த ஆஸ்திக்ய புத்தியோட அந்த சத்தியத்துக்கு எனக்கு இருக்கிற உறவு என்ன, நான் அந்த சத்தியமாக இருந்திருக்கணும். சத்தியத்துக்கூட உறவுன்னா அந்த சத்தியத்தோட அம்சமாக தானே நான் இருந்திருக்கணும். பகவான் சத்தியமான பகவத் அம்சமாக தானே நான் இருக்கணும். பகவான் இல்லாமல் எங்கேருந்து வரும்? அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆஸ்திக்ய புத்தியோடு இருந்துட்டு இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களே ஆச்சரித்ராணி என்ன ஆச்சரிக்கணும், அமலுப்படுத்தணும். பரிபாலனீயானின்னா அனுசரிக்கணும், ஃபாலோ பண்ணணும்னு அழகாக யம நியமங்களை பற்றியும் லைஃப் டிசிப்ளின் அண்ட் த கோட் ஆஃப் காண்டக்ட் பற்றி நாரதர் இங்கே அந்த பராபக்தி நமக்குள்ளே வளரணும், அதை அடையணும்னு சொன்னால் இந்த அந்தரங்க பகிரங்க சாதனங்கள்னு சொல்லப்படுறது. யம நியமங்கள்னு அந்தரங்க பகிரங்க சாதனங்கள்னு சொல்லப்படுது. நாளைக்கு வேறு அடுத்த சூத்திரங்கள் எல்லாம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.